அரசியல் செல்வாக்கு மூலம் ஜெய்ஷா ஐசிசி தலைவரானாரா? ஐசிசி பிரதிநிதிகள் எடுத்த அதிரடி முடிவு. பிசிசிஐ செயலாளரும் மத்திய உள்துறை அமைச்சரின் அமித்ஷாவின் மகனான ஜெய்ஷா ஐசிசி தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எல்லாவற்றுக்கும் மேலாக தனது 35 வயதில் ஐசிசியின் தலைவராக இருக்கும் ஜெய்ஷாவுக்கு ஒரு போட்டியாளரும் இல்லை என்பதுதான் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஜெய்ஷா வெறும் 16 வருட கிரிக்கெட் நிர்வாக அனுபவத்தை வைத்துக் கொண்டு எப்படி உச்சத்தை எட்டினார் என மக்கள் மத்தியில் பல கேள்விகள் உள்ளன. ஜெய்ஷா கடந்த 2009ஆம் ஆண்டு ஒரு குஜராத் சங்க நிர்வாகியாக தனது கரியரை தொடங்கியுள்ளார். இன்று ஐசிசியின் தலைவராக போகிறார். பொதுவாகவே ஐசிசி தலைவர் பதவிக்கான தேர்தல் வழிமுறை சுலபமாகவே நடக்கும். ஐசிசியில் இருக்கும் நிரந்தர உறுப்பினர் நாடுகள் மற்றும் அசோசியேஷன் நாடுகள் சேர்ந்து மொத்தம் 17 நாடுகள் உட்பட அங்கமாக இருக்கிறது. இந்த ஐசிசியில் 17 நாடுகளுக்கும் தனித்தனி பிரதிநிதிகள் என மொத்தம் 17 இயக்குநர்கள் இருப்பார்கள். அந்த 17 இயக்குநர்கள் தான் ஐசிசி தலைவர் யார் என்பதை நாமினேட் செய்வார்கள். தற்போது 17 நாடுகள் தரப்பில் 16 இயக்குநர்கள் மட்டும் இருக்கின்றனர். ஒருவரின் பதவி மட்டும் காலியாக உள்ளது. இந்த நிலையில் 16 உறுப்பினர்களில் பெரும்பான்மையாக ஜெய்ஷாவையே நாமினேட் செய்திருக்கின்றனர். இதன் மூலமாக போட்டியின்றி ஐசிசி தலைவராக ஜெய்ஷா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். போட்டி இல்லாமல் ஒரு நபர் எப்படி ஐசிசி தலைவராக தேர்வு செய்யப்பட முடியும் என நம்மில் பலருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஐசிசியின் பொருளாதாரமானது பிசிசிஐ வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. ஐசிசிக்கு இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் போதுமான வருமானத்தை ஈட்ட காரணமாக அமைந்தாலும் இந்தியாவின் மார்க்கெட் தான் பெரியது என்பதே நிதர்சனமான உண்மை. ஐசிசி தொடர்ந்து நடத்துவதை காட்டிலும் இந்திய அணியுடன் டெஸ்ட் தொடர் நடத்தினால் அதிக அளவில் வருமானம் பெறலாம் என மற்ற ஐசிசி பிரதிநிதிகள் புரிந்து கொண்டனர். அதுவும் ஐபிஎல் தொடர் மூலமாகவே சர்வதேச சந்தையை பிசிசியால் கட்டுப்படுத்த முடியும். ஐபிஎல் முதலீட்டாளர்களே பல வெளிநாட்டு கிரிக்கெட் தொடரில் இன்வெஸ்ட் செய்துள்ளனர். இந்தியாவின் உதவி தேவை என்பதற்காகவும் அதனால் இந்தியாவில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெய்ஷா எந்தவிதமான போட்டியும் இன்றி பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு ஜெய்ஷாவின் அரசியல் செல்வாக்குதான் காரணம் எனவும் அவரின் தந்தை அமித்ஷாவின் செல்வாக்கை பயன்படுத்திதான் தலைவராக போகிறார் எனவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவி வருகிறது. ஜெய்ஷா ஐசிசி தலைவராக இருப்பது இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்வார் எனவும் கூறப்படுகிறது.